அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். இந்த நாள் என்ற இனிய நிகழ்ச்சியில் இன்றைய பஞ்சாங்க குறிப்பு 24/7/2015 ஆடி மாதம் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. அஷ்டமி திதி இரவு 7:54 வரை, பின்பு நவமி திதி. சித்திரை நட்சத்திரம் காலை 7:31 வரை, பின்பு சுவாதி நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். ராகு காலம் பகல் 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 வரை. சுப ஓரைகள் காலை 6 மணி முதல் 8 மணி வரை, பகல் 10 மணி முதல் 10:30 வரை, மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 10 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். அன்புள்ள மேஷ ராசி நேயர்களே, சமசப்தமஸ்தானமான 7இல் சந்திரன் அமைய பெற்று ஜென்ம ராசியை குரு பார்வை செய்வதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். தொழில் நிமித்தமாக லாபகரமான பலன்களை அடையக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். ரிஷப ராசி நேயர்களே, 3ஆம் வீட்டில் சூரியனும் 6ஆம் வீட்டில் சந்திரனும் சஞ்சரிப்பதால் எதிர்ப்புகள் விலகி அனுகூலங்கள் ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய ஆதரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும். உங்கள் மீது இருந்த பழிச்சொல்கள் எல்லாம் முழுமையாக விலகி அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் சூரியனும் 5இல் சந்திரனும் சஞ்சரிப்பதால் நிதானமாக செயல்படுவது நல்லது. பண வரவுகள் ஒரு புறம் சிறப்பாக இருந்தாலும் தேவையில்லாத முன்கோபத்தால் நெருங்கியவர்களிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் எதிலும் சற்று கவனத்தோடு இருப்பது, மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. கடக ராசி நேயர்களே, 2ஆம் வீட்டில் குருவானவர் சஞ்சரிப்பது பொருளாதார ரீதியாக ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பு என்றாலும், ஜென்ம ராசியில் சூரியன் 4இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் அலைச்சல், தேவையற்ற நெருக்கடிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனத்தோடு இருந்தால் வீண் செலவுகளை குறைத்துக் கொள்ள முடியும். சிம்ம ராசி நேயர்களே, சந்திரனானவர் 3இல் அமைய பெற்று லாபஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். தொழில் ரீதியாக லாபங்கள் அதிகரிக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவிடையே ஒற்றுமை மேலோங்கக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். கன்னி ராசி நேயர்களே, 10ஆம் வீட்டில் செவ்வாயும் லாபஸ்தானத்தில் சூரியனும் சஞ்சரிப்பதால் பல்வேறு வகையில் அனுகூலங்கள் அதிகரிக்கும். கடந்த கால சோதனைகள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் முழுமையாக மறைந்து மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் உள்ளது. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சூரியனும் ஜென்ம ராசியில் சந்திரனும் சஞ்சரிப்பதால் சில நாட்களாக இருந்த நெருக்கடிகள் எல்லாம் முழுமையாக குறைந்து அனுகூலங்கள் அதிகரிக்கும். சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு உன்னதமான நிலையானது இன்றைய நாளில் உள்ளது. விருச்சிக ராசி நேயர்களே, ராசியாதிபதி செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் அமைய பெற்று 12இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் எதிலும் கவனமாக செயல்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் உள்ளது. வண்டி வாகனங்கள் செல்கின்ற பொழுது கவனத்தோடு இருப்பது, மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிகவும் உத்தமம். தனுசு ராசி நேயர்களே, பாக்யஸ்தானமான 9ஆம் வீட்டில் சுக்கிரனும் குருவும் அமைய பெற்று லாபஸ்தானத்தில் சந்திரனானவர் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். உங்களது பலமும் வலிமையும் அதிகரிக்கும். அரசு வழியில் கூட நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் உள்ளது.